செலவீனத்தை குறைத்து வருமானத்தை அதிகரிக்கின்ற காலமாக நிரந்தர வருமானம். ஒரு 2 தொழில் என்று சொன்னாலும் வருமானத்தை வரக்கூடிய எடுத்து நாம் எங்கே சேர்க்கணும்? வீட்டில் தான் சேர்க்க முடியும். அந்த 2 12 எங்கே செயல்படுதுன்னா நம்ம வீட்டோட செயல்படுது. வேலை அமைப்புகள் தேர்கின்ற காலமாகவும் இந்த காலம் இருக்குது சாமி. நல்ல ஒரு அமைப்பை பெற போகிறோம் அந்த நேரத்தில். அதுவும் இல்லாமல் 2ஆம் அதிபதி இது வரைக்கும் 4ஆம் இடத்துல இருந்தார். வீட்டுக்கான செலவினங்களோ செலவு சார்ந்த விஷயங்களோ வேலை சார்ந்த விஷயத்திலோ இருந்தவர் இப்பொழுது 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லக்ஷ்மி கடாட்சம் பூர்வ புண்ணியத்தில் அமர்வது பெரிய யோகம் என்று கூட சொல்லுவேன். திருமணத்துக்காக காத்துட்ருக்கையா நிறைய பிரச்சனையாக இருக்குது, அதுனா தெரியல, தள்ளி போயிட்டுருக்குன்னா இந்த நாட்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 3ஆம் தேதிக்கு அப்புறம் திருமணம் சார்ந்த உறவுகள் எல்லாம், ஏன்னா பஞ்சமத்தில் அமர்வதால் காதல் உறவுகள் எதனா நம்மளுக்கு தேவைப்படுது, நாம் விரும்பி திருமணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்பொழுது தைரியம் தன்னம்பிக்கையெல்லாம் வளர்ந்து கொண்டே இருக்கும். தொந்தரவான விஷயங்கள் ஹாஸ்பிட்டல் விவகாரமே போயிட்டுருக்கையா, அந்த நோய் மட்டும்தான் எனக்கு தீர்மானதுன்னா அவை செவ்வாய் பகவான் நீச்சகத்திலேருந்து வெளியே வந்தால் தான் ஓரளவுக்கு பரவாயில்லை. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பதுன்னா, மாத ராசி பலன் வரிசையில் நாம் காண இருப்பது டிசம்பர் மாத ராசி பலனை பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி நேயர்களே, இந்த மாதம் டிசம்பர் மாதம் எவ்வாறு இருக்க போது, நம்மளுக்கு என்னென்ன கிரகங்கள் அமர்ந்திருந்து நல்ல யோகத்தை தருமா, ஒரு முன்னேற்றம் தருமா? கடுமையான தாக்கத்தை அனுபவிச்சுட்ருக்கீங்க. கடுமையான தாக்கத்திலிருந்து நாம் எவ்வாறு வெளிவர போகிறோன்னா, வரக்கின்ற காலங்கள் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க தான் போதும். ஏன்னா மாத கிரகங்களில் வலிமை என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் நம்மளுக்கு 12ஆம் அதிபதி அவர் தான். அந்த ராசிநாதன் எங்கெங்கே அமர்றாரோ அதுதான் வெற்றி கொடுக்கும். எந்த ராசியில் அமர்றாரோ அந்த இடத்தினுடைய அமைப்பு பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல. சுகம் என்று சொல்லக்கூடிய இடம், அதாவது குரு பகவான் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய உயர்நிலை கல்வி சார்ந்த விஷயங்கள் நன்றாக இருக்க போதையா, ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது. நம்மளுக்கு அங்கீகாரம் இல்லாதவருக்கெல்லாம், கன்னிராசிக்காரங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு அங்கீகாரம் பெறும். அரசாங்க தரப்பில் இது வரைக்கும் நம்மளுக்கு மூவிங் இல்லாத இருந்த பேப்பர் ஒர்க் ஆகட்டும், நான் எக்ஸாம் எழுதிட்டுருக்க சாமி எல்லாமே தடையாகவே இருக்குது, நம்மளுக்கு இந்த வாய்ப்புகள் தேடி வருமானா கண்டிப்பாக இந்த நேரத்தில் வாய்ப்புகள் தேடி வரும். அதில் இருந்து நீங்கள் கம்யூனிகேஷன்லேருந்து பயப்படணும் அவசியம் இல்லை. 4ஆம் இடம் வண்டி வாகன போக்குவரத்து என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இது வரைக்கும் 2ஆம் அதிபதி செயல்பட்டு இருந்தார். அதுக்கு செலவினங்கள்லாம் கொடுத்துருப்பார். அந்த விஷயத்தில் இருந்துமேல் இந்த தொந்தரவுலாம் விலகப்போகுது. ஒரு நல்ல ஒரு அங்கீகாரத்தை பெறணும்னா இந்த மாதம் ஒரு 16 தேதிக்கு அப்புறம் ஒரு அங்கீகாரம் நம்மளுக்கு கிடைக்கின்ற காலமாக வரப்போகுது. ஏன்னா சூரிய பகவானும் இந்த 12ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல சம்பந்தப்படும் பொழுதெல்லாம் செலவீனத்தை குறைத்து வருமானத்தை அதிகரிக்கின்ற காலமாக நிரந்தர வருமானம். ஒரு 2 தொழில் என்று சொன்னாலும் வருமானத்தை வரக்கூடிய எடுத்து நாம் எங்கே சேர்க்கணும்? வீட்டில் தான் சேர்க்க முடியும். அந்த 2 12 எங்கே செயல்படுதுன்னா நம்ம வீட்டோட செயல்படுது. வேலை அமைப்புகள் தேர்கின்ற காலமாகவும் இந்த காலம் இருக்குது சாமி. நல்ல ஒரு அமைப்பை பெற போகிறோம் அந்த நேரத்தில். அதுவும் இல்லாமல் 2ஆம் அதிபதி இது வரைக்கும் 4ஆம் இடத்துல இருந்தார். வீட்டுக்கான செலவினங்களோ செலவு சார்ந்த விஷயங்களோ வேலை சார்ந்த விஷயத்திலோ இருந்தவர் இப்பொழுது 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லக்ஷ்மி கடாட்சம் பூர்வ புண்ணியத்தில் அமர்வது பெரிய யோகம் என்று கூட சொல்லுவேன். இந்த ஆண்டு கிரகங்கள் கொடுக்கின்ற பலாபலனை விட இந்த மாத கிரகங்கள் கொடுக்கின்ற வலுவு தான் இன்றைக்கி வரைக்கும் ஓட்டிகிட்ருக்காங்க கன்னிராசிக்காரங்க. தான் உண்மையே. ஏன்னா ராகுவும் கேதுவும் பீடிக்கப்பட்டால் எந்த ஒரு நற்பலனும் நம்மக்கிட்ட வந்து சேராது. இது தெரியாமல் தான் நாங்களும் எல்லாரும் கன்னிராசிக்காரன் நல்லாக்கிறோம், 9ல் குரு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் தான் சொல்லிகிட்ருக்கோம். எதனா ஒரு நன்மை சொன்னால் அதன் இடத்துல வந்து சேராதா, இப்படி தான் எண்ணமே எல்லாருக்குமே. பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிர பகவான் அமர்ந்திருந்தாலே திடீர் காதல் திருமணங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பை இந்த நேரம் இந்த மாதம் நம்மளுக்கு கொடுக்க போது 3ஆம் தேதியிலேருந்தே நாம் எதிர்பார்க்கலாம். கார்த்திகை மாதம் அப்புறம் மார்கழி மாதம் வந்துடுமே சாமி அப்படிலாம் நினைக்காதீங்க. இந்த நாள் அது குறிப்பிட்ட நாட்கள் மட்டும்தான் நம்மளுக்கு கொடுக்கும். அந்த நாள் அந்த கோள் தான் எல்லாம் செய்கின்ற விஷயத்தை நாம் இன்றைக்கி வரைக்கும் அனுபவிச்சுட்ருக்கோம். சுக்கிர பகவான் 2ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் 5ஆம் இடத்துல சம்பந்தப்படும் போதெல்லாம் வேலையில் இருந்து வந்த பிரச்சனை இது வரைக்கும் ரூபாவால் நம்மளுக்கு தடையாக இருந்தவை அனைத்தும் ஒன் பை ஒன்னாக விலகி வருவதை கண்கூடாக பார்க்கலாம். நல்லா இருக்கு ஐயா, ஓரளவுக்கு நல்ல ஸ்மூத்னஸாக இருக்கும். இருந்து வந்த பிரச்சனைக்கான முடிவு என்று கூட சொல்லுவேன். ஒரு வேலையில் எடுத்து செய்கிறேன்னா அந்த வேலைக்கான அமைப்பு எல்லாமே நன்றாக இருக்க போது வேலை ஆட்கள் இது வரைக்கும் வரலாம், இனிமேல் வருகின்ற பாக்கியம் பெற போகிறீங்க. வேலைக்கான அமைப்பெல்லாம் நம்மளுக்கு இனிமேல் தேடி தோடி கொண்டு வந்துனே இருக்கும். பயப்படணும் அவசியமே இல்லை. ஒரு நல்ல முன்னேற்றம் என்று கூட சொல்லுவேன். ஏன்னா ராசிநாதன் இப்பொழுது 3ஆம் இடத்தில் அமர்ந்திருந்த குருவோட பார்வை வாங்கிட்டு இருக்காரு. மெயினான விஷயம் அதை தான் சொல்லணும். அதனால தான் சொன்னேன், இது வரைக்கும் கம்யூனிகேஷனே இல்லாதவங்களுக்கெல்லாம் கன்னிராசிக்காரங்களுக்கெல்லாம் கம்யூனிகேஷன் அதிகரிக்கும். உடல் உபாதையில் இருந்தவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு வெளிவருவதை கண்கூடாக பார்க்கலாம். இந்த வக்கர பார்வை வாங்கிட்டு இருக்காரு.
மொத்தமே புண்ணான விஷயங்கள் அனைத்தும் பிரச்சனையாக இருந்து வந்தது மொத்தமே ராசிநாதன் வாங்கினாவே போதுமானது. ராசியோ ராசிநாதனோ பார்த்தாலே நல்ல யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. இப்போ கொஞ்சம் பரவாயில்லை, ஒரு 2 மாதமாக இவங்களுடைய நிலைமையெல்லாம் மாறி வந்துட்டுருக்கு. ஒவ்வொரு விஷயம் தடையுமாக இருந்தவை அனைத்தும் மெதுவாக விலகுகின்றது. செல்வங்கள் இந்த மாதத்தில் சேரும். கல்வி சார்ந்த விஷயத்தில் ஆதாயம் கிடைக்கும். அரசு சார்ந்த விஷயத்தில் நாம் இதுவரைக்கும் எதிர்பார்த்திருந்த வேலை வாய்ப்புகள் இந்த நேரத்தில் அப்ளிகேஷன் போடுங்க. 16ஆம் தேதிக்கு அப்புறம் அப்ளிகேஷன் போடுங்க. எல்லா விதமான முன்னேற்ற பாதையும் ஈடாக, அதாவது சாதாரணமாக வந்துக்கிட்ட நம்மக்கிட்ட வரும் சார். நாம் என்ன சொல்லுவாங்களா, வெறிகொண்டு தேடி இருந்ததெல்லாம் மொத்தமே இப்பொழுது மாறி ஸ்மூத்னஸாக 1 by 1 வர்றதுக்கான அமைப்பு இந்த நேரம் உண்டு. கிரகங்கள் நல்லா இருக்குது, பிரச்சனை பட தேவையில்லை. 6ஆம் இடத்தில் இருந்து வந்த உடல் உபாதை சனி பகவான் அங்கே வந்திருக்காரு. அவரும் வக்கரகதி முடிச்சிட்டார். இது வரைக்கும் வக்கரகதியில் இருந்தவர் இரவு தூக்கம் என்பதை விட முடிச்சுட்டு எது வந்தாலும் நடக்கட்டும், எச்செயலும் நான் அவன் செயல் என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு நாம் அந்த பக்குவத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா அந்த கேது பகவான் கடந்தாலே அந்த நாணத்தை கொடுக்கணும். அந்த நாணம் வந்தாவே தன்னால் வந்துடும். அவர் இடம் செல்லக்கூடிய காலமெல்லாம் இப்போ நெருங்கி வந்துட்டுருக்கு. அதனால் பிரச்சனை இல்லை. உங்களுக்கான தேர்வு என்று சொன்னால் அது மிகையே ஆகாது. முதல்ல தேர்வு நாம் தான் இப்போ ஃபைல் பண்ணியிருக்கோம். அந்த சிஸ்டம் எல்லாம் இனிமேல் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ராகுபாளையம் கேதுபாளையம் பிடிக்கப்பட்டீங்கல்ல, இனிமேல் அந்த தொந்தரவுலேருந்து நீங்கள் விடுதலை பெறுவதை கண்கூடாக பார்க்கலாம். ஒரு மைனஸ்னால் இப்பொழுது எல்லாம் ப்ளஸ்ஸாகவும் அமையப்போகுது சாமி. நல்லா இந்த கடைசி மாதம் என்று சொன்னால் மிகை என்று ஆகாது. திருமணத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு இது நல்ல ஒரு அமைப்பு என்று கூட சொல்லுவோம். திருமணத்துக்காக காத்துட்ருக்கையா நிறைய பிரச்சனையாக இருக்குது, அதுனா தெரியல, தள்ளி போயிட்டுருக்குன்னா இந்த நாட்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 3ஆம் தேதிக்கு அப்புறம் திருமணம் சார்ந்த உறவுகள் எல்லாம், ஏன்னா பஞ்சமத்தில் அமர்வதால் காதல் உறவுகள் எதனா நம்மளுக்கு தேவைப்படுது, நாம் விரும்பி திருமணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்பொழுது தைரியம் தன்னம்பிக்கையெல்லாம் வளர்ந்து கொண்டே இருக்கும். அதுவும் இல்லாமல் புத்திரபாக்கியம் கிட்டுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கப்பெறும். ரொம்ப நல்லா இருக்குதுய்யா. அதான் சொல்லுவோம், ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இந்த மாதம் கூடுதல் கவனத்தில் நாம் வச்சிடலாமே. ஒவ்வொரு மாதமாக கூடுதல் கவனத்தை வச்சுமில்ல, ஃப்ரீ மைண்டோடு இருங்க. உங்கள் கூடுதலான காலம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறப்போகிறோம். நல்ல முன்னேற்றம் இந்த மாதம் கண்டிப்பாக நடைபெறும். ஏன்னா சுக்கிர பகவான் 5ஆம் இடத்துல செல்லும் பொழுதெல்லாம் 3ஆம் தேதிக்கே போயிடுறார். இதில் இந்த தனுசுல இருந்து அவர் இடம்பெயர்ந்து மகரத்துக்கு செல்லும் பொழுது செவ்வாயுடைய பார்வை வாங்குறார். 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய பார்வை வாங்கும் பொழுதுலாம் இவருடைய பார்வை 11ஆம் இடத்துக்கு செல்லும் பொழுதெல்லாம் அந்த புத்திரபாக்கியம் கிட்டுகின்ற காலமாகவும், குரு பகவானுடைய பார்வை நம்ம மேலேயும் ராசிக்கு 9ஆம் இடத்துலையும் விழுத்தாலையும், அவர் அமர்ந்திருக்கும் 9ஆம் இடத்துல நேரடி பார்வையாக சுக்கிரனை பார்ப்பதாலேயும் திடீர் திருமண யோகமும் குழந்தை பேறு என்று சொல்லக்கூடிய சந்தான பாக்கியம்லாம் கெட்ட போகுது. காதல் திருமணம் கைகூடுங்க, விடுங்க. மனதில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் நோய் நொடிகள் விலகக்கூடிய மாதம் என்று சொன்னால் அது மிகையே ஆகாது. இந்த மாதம் நல்லா இருக்குது. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் கேதுவால் ஆன்மீகம் விநாயகப் பெருமான் வழிபாடு நாம் எடுத்துக்கணும். கேது பகவான் வந்தாலே முதல்ல பிடிக்க வேண்டியது அரச மரத்து விநாயகப் பெருமான் தான். அவர் தான் முழு முதற் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவார். இந்த 2025 நான் சொல்லக்கூடிய ஒரே வழிபாடு எதிரானா, ராசிக்கு 5ஆம் இடத்துல கேது பகவான் வரத்தாலே அரச மரத்து விநாயகனை வழிபடுவதும் பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். விநாயகப் பெருமானே வெற்றி வழிபாடு. உங்களுக்கு வெற்றி வேண்டுமா போட்டு பாறையா எதிர்நீச்சல். இந்த மாதம் எதிர்நீச்சல்லாம் போட தேவையில்லை. இந்த மாதம் ஸ்மூத்னஸாக கிரகங்கள் எதிர்நீச்சல் போட்டு உங்களுக்கு எல்லா விதமான தேவைகளை கொடுக்க போகுது. 11ல் இருக்கக்கூடிய கேது பகவான் செலவீனங்கள் மூதாதையருடைய உடல்நலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கங்க. நம்ம தாய் தந்திரிக்கும் தந்தை என்று சொல்கிறோமில்ல, பெரியவங்க பாட்டிக்கு அண்ணனுக்கு இதெல்லாம் உடல்நலத்தில் நாம் சற்று அக்கறை எடுத்துக்கணும். தொந்தரவான விஷயங்கள் ஹாஸ்பிட்டல் விவகாரமே போயிட்டுருக்கையா, அந்த நோய் மட்டும்தான் எனக்கு தீர்மானதுன்னா அவை செவ்வாய் பகவான் நீச்சகத்திலேருந்து வெளியே வந்தால் தான் ஓரளவுக்கு பரவாயில்லை. வெளியூர் தொடர்போ வெளிநாடு தொடர்போ இது வரைக்கும் இல்லாமல் இருந்தால் இதுமேல் நன்றாக இருக்கும். இது வரைக்கும் வெளியூர் தொடர்பு எதுவும் இல்லை, வெளிநாடு தொடர்பு இல்லைன்னா இதுமாரி நன்றாக இருக்க போது இந்த மாதம் முழுவதும் ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாகும். இந்த 2024 முடியும் மாதமாகும். நம்ம பிரச்சனையிலிருந்து நாம் விடுபடுகின்ற மாதமாகும் இந்த மாதம் இருக்க தான் போது நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.